காஞ்ச மிளகா ஒரு 3 நிமிஷம் கிள்ளி போடுறேன். மிளகா போட்டோடனே பீக்கங்காய் போட்டுக்கோங்க. பீக்கங்காய் போட்டு இப்போ சால்ட் போட்டுக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். அதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மஞ்சள் தூள் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கழுவிடணும். ஒரு 2 நிமிஷம் தட்டை போட்டு அப்படியே மூடி விடணும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தட்டை கிளறி விட்டுக்கணும். நல்லா வெந்து வரணும். வெந்து வந்துக்கிட்ட வீட்டு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டு இப்போ உங்களுக்கு தேவையான 2 முட்டை 3 முட்டை உடச்சி ஊற்றணும். முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போடலாம், வேர்க்கடலை வறுத்து போடணும். முட்டை வச்சு ஊற்றி நல்லா கிளறிக்குங்க. கிளறிட்டு நல்லா பழன்னு வர வரைக்கும் கிளறி போயிடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்க. பழன்னு வாங்கணும். இறக்கணும். வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். பீக்கங்காய் பொரியல் ரெடி. சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.